ஹாய் கைஸ், நம்ம தமிழ் பிரிட்ஜ் நட்டர்ஷிப் உடனே எபிசோட் 326 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆஸ்கேவா இப்ப இதை வெளியே சோதிக்கிறேன். எரும மாடு வந்துச்சு. எவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு வந்து இந்த நிக்கிறாங்க. கண்கள் இருட்டையும் நல்ல வெளிச்சமாகுது. பயங்கரமா இருக்குது. இல்ல மறந்தே போயாச்சு இந்த வார்த்தை. வாழ்க்கைவே போட்டுக்கோ, என்னவோ பண்ணுங்கடா. இது இப்போ இன்னும் என்னவா மாறி இப்போ நிற்குதுன்னு எனக்கு புரியல. ஆனா அவனை எதுக்கு அட்டாக் பண்ணான்னு தான் தெரியல. சாஸ்கேவுக்கும் காரினுக்கும் என்ன ஆச்சு? அத பத்தி யோசிச்சா நமக்கு தான் தேவையில்லாம நேரம் வீணாகும். ஏன் அப்படி? சாஸ்கேவும் கரேனும் நிச்சயமா உயிரோட தான் இருப்பாங்க. நாம அவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கிறப்போ உணர்ச்சி வசப்படுவோம்னு நினைக்கிறியா நீ? இங்க பாரு, அந்த கரேனுக்கு சாஸ்கே கூட ஒன்னா இருந்தா போதும். நம்ம ரெண்டு பேரை பத்தி அவங்க துளி கூட கவலைப்படவே மாட்டாங்க. அப்படியா? இப்போ என்ன பண்றது? தொடர்ந்து வாள்களை சேகரிக்கலாமா? அதை தவிர நமக்கு வேற என்ன வேலை இருக்கு சொல்லு? அடுத்து என்ன வால் கிடைக்கும் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்டா இருக்கு. சரி, முதல்ல வந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கண்ணாடிக்காரனை கண்டுபிடிக்கணும். திரும்ப இங்கே வந்துட்டாங்க. சாஸ்கே என்னன்னு காட்டுவாங்க பார்த்தேன். ககாஷி சென்சை, மைகை சென்சை, ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? என்னோட ஸ்டூடெண்ட் இங்க போர்க்களத்துல கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால எப்படி வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஓ, சொல்ல மறந்துட்டேன். அவங்க கிட்ட ஷாரிங்கான் அப்புறம் ரினேகானும் இருக்கு. ரெண்டு கண்களும் கரெக்டா இருக்கு. அப்புறம் செஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு Black கலர் ராட் இருக்கும். அது நிறுத்து. நீ சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. வலது கண்ணுல ஷாரிகன், இடது கண்ணுல ரெனிங்கன். தெரியாம கரெக்டாக தலையில கிக் விட்டீங்க. புரிஞ்சிருச்சு. இத நீயே பாத்துக்க ககாஷி. இதுக்கு நீதான் சரியான ஆளு. வந்துட்டாங்க. இதுதான் அந்த ஃபைட்டல்ஸா? டீட்டெயில் பார்க்க முன்னாடி சின்னதாக தெரிஞ்சிச்சு, இப்போ பிரம்மாண்டமாகுது. உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. அது 8 கிட்ட போகுது. என்ன மன்னிச்சிரியா? இப்ப பரவாயில்லையா? எனக்கு வலிச்சா உனக்கு தானே வலிக்கும். அப்புறம் என்ன மட்டும் விசாரிச்சா என்ன ஆகும்? அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. எனக்கு வலிக்குது. கேவலம் இவன் நான் கட்டுப்படுத்துற அளவுக்கு என் நிலைமை மோசமாயிடுச்சு. ஆமா, இல்ல எப்படி நாய் மாதிரி கண்ட்ரோல் பண்ணி. முடிஞ்சுட்டு அவன் ஜெயிச்சுட்டான். இந்த பவர் எடுக்கிறாங்க. பீஸ்டோட சக்தியை எதுக்காக அவன் அழுத்துறான்? எனக்கும் தெரியல. அவனால டெய்லி பீஸ்ட் முழுசா கட்டுப்படுத்த முடியல. அதனால கூட இருக்கலாம். ஒரிஜினல் ஃபார்ம் போனால் இவன் கண்ட்ரோலில் இல்லை போல. இந்த ஃபார்மில் தான் கண்ட்ரோல் வச்சு முடியுது. உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா நருட்டோ? ஆமாம், கேட்டுச்சு. அதுதான் அந்த டெய்லி பீஸ்ட், ஃபைவ் டைல்ஸ் உடைய குரல். லேடி போல. டெய்லி பீஸ்டான எங்களுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கு. அதனால அவ இப்படி இருக்கிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பார்க்கும்போதே உனக்கு கோபம் வருதா? எங்களை செல்ல பிராணியை ஆக்க முயற்சி பண்ண ஒவ்வொரு ஷினோபியோட கதையும் கடைசியில இப்படித்தான் முடிஞ்சிருக்கு. 8 days. இதுல நீயும் அந்த மீயும் தான் எப்படியோ தப்பிச்சிட்டீங்க. நீ என்ன ஆக போறன்னு டெய்ல்ஸ்குள்ள பேசிக்கிறாங்க. என்னது? 9 டைல்ஸ் சொன்னது நடக்குது. நேரடியா பேசிக்க முடியுமா? எனக்கும் எல்லாம் தெரியும். 9 days. நீ என்ன எதிர்த்து நல்லா இருக்கானா? என்னை விட ஒரு வாழ்க்கை உனக்கு கம்மி. அதனால எனக்கு அடுத்து நீ தான் ரொம்ப பலசாலியா
நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டா எதா ஏ ஏ வாயா வெளியே யாரு மனசாலைங்கிற என்ன அது அண்ணன் தம்பி மாதிரி எப்பவும் இதே மாதிரி பேசுறதா இருந்தா ஒட்டை இல்லாத காணு கேக்கி உன்னை சுத்தமா படிக்கிறது இல்ல. ஏய் நைட் நான் இன்னும் ஒரே குடும்பமா இல்லையா கேட்டும் கேட்காத மாதிரி படுத்திருக்க அதெல்லாம் சதிகாரம். 8 tails-உம் 9 tails-உம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்படிதான் இருக்கு. பேசிக்க முடியும். கேட்கவே ரொம்ப அதிசயமாவும் ஆச்சரியமாவும் இருக்குல்ல. இப்ப எதுக்கு நீ கிண்டல சிரிச்சிட்டு இருக்க நருட்டோ? எதிரிங்க வந்துட்டு இருக்காங்க. அது உள்ள அப்படி நடக்குதுங்க ஐயா. தயாராகு. கண்டிப்பா. யாரு இப்ப என்னோட ஜுட்சுவை பயன்படுத்த போறாங்கன்னு தெரியணும். நான் சொல்றது புரியுதா காய்? நீ அப்ப சொன்னது எதுவுமே எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. அதுவும் இல்லாம எல்லாருமே பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. Lightning blade. 8 inner gates, 6th gate of joy open. இதுவுமே புரியாம எப்படி ஒரு கரெக்டா பண்றாருன்னு எனக்கு புரியல. நருட்டோ உன்னை நோக்கி தான் வந்து வராங்க. ஓகே நான் பாத்துக்கிறேன். அப்ப வந்து ஃபைவ் டைல்ஸ் இவன் எவ்வளவோ பரவாயில்ல. அதனால விட அதை அடிச்சு காலி பண்ணு. Chakra absorption, summoning jutsu, magnetic pull and repulsion, chakra extraction, puppetry. இந்த விஷயத்தை அவங்க பயன்படுத்த போறாங்கன்னு தெரியல. என்னாச்சு? ஏன் எந்த ஜுட்சுவையும் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? ஒருவேளை அவங்களால முடியல போல இருக்கு. எனக்கு என்னமோ பெயினோட ஜுட்சுவை நமக்கு எதிர்க்க தெரியுங்கிறதுனாலதான் அவங்க ஒருவேளை தேவையில்லாம சக்கராவை வீணடிக்க வேண்டாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்களோ. அதை தவிர வேற வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் விஷுவல் பவரை பயன்படுத்தி 6 டெய்லி பீஸ்ட கட்டுப்படுத்தணும்னா அவனுக்கு அதிக அளவுல சக்கராஸ் தேவைப்படும். அதனாலதான் இப்ப குறைச்சி கண்ட்ரோல் பண்ணுறேன். நீங்க புத்திசாலிதான். நல்ல வேளை உதவி பண்ண மாட்டீங்க. ககாஷி அட்டாக்கே அவனுடைய கண்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த ஆட்டத்தை இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப என்ன இப்போ 2 பேர் வர போறாங்க. இந்த ஃபார்ம்ல அவனால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பார்த்தா வர வைக்கிறாங்க. வேற வழி இல்ல. 9 tails சக்ரா ஷேடோ க்ளோன்ஸ பயன்படுத்தி அவங்களுடைய கவனத்தை நாம எப்படியாவது திசை திருப்பி ஆகணும். ஷேடோ க்ளோனுக்கு 9 டைல்ஸ் சக்கராவை பயன்படுத்தாத. அது உன்னுடைய சொந்த சக்கராவையே உறிஞ்சி எடுத்துக்கிட்டு உன்னை தரமட்டமாக்கிடும். அதுக்கப்புறம் உன்னுடைய உடம்பு செவந்து போயிடும். நீ இன்னுமா எதையும் கவனிக்க? நீ அவனுக்கு தெரியப்படுத்திருப்பேன்னு நான் நினைச்சேன். அவன் இதுவரைக்கும் உருவாக்கின க்ளோனை நினைச்சு பார்க்கும் போதே அவன் ஏற்கனவே சுருண்டை கீழே விழுந்திருக்கணும். ஆனா இப்போ 9 tail எடுக்கல. ஆகலன்னா அப்போ 9 டைல்ஸ் சக்கராவை உரியல. என்ன சரிதானா? பேசு, நடிக்காத. உங்களுக்குள்ள அப்படி என்ன ஆச்சுன்னு சத்தியமா எனக்கு புரியல. சம்மதம். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா ஒரு நாள் உனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்பு உணர்ச்சியையும் நான் வேரோட கிள்ளி எரியதான் போறேன். அது சரி, இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு நீ யாரு? எனக்குள்ள இருக்கிற டெயில் பீஸ்ட் நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன்னு உனக்கு இந்த தெரியுமா? வார்த்தை என்னது இது ஒரு மாதிரியா இருக்கு? என்னால அதை மட்டும் தொட்டாத காய். ஊய். என்ன பண்ணல? இப்பதான் என்ன வருவாரா? பார்வையே பயங்கரமா இருக்கு. நருட்டோ அவனை கொஞ்சம் பாரு. காய் முதல்ல இவனை சமாளிக்கணும். இல்லைன்னா எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். பின்னாடி பாரு. ஆட
மரம் மொத்தமா அழுகி போயிடுச்சு. இது ஏதாவது விஷமா? என்கிட்ட சக்கரா கம்மியா தான் இருக்கு, ஆனா வேற வழியே இல்ல. ஷேடக்ளோ ஜுட்சு காய், நமக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதை மட்டும் கவனிக்கலாம். புரியுதா உனக்கு? புரிஞ்சுது. நருட்டோவா அவன் தான் பார்த்துக்கணும். லைட்னிங் கேபிள். Sixth gate of joy open. Asakudako. ரெண்டு பேரும் ஜிஞ்சு கிட்ட மோதினுக்கிறாங்க. திருப்பி மேய்கிறாங்களே. அது ஃபுல் ஃபார்ம்ல இருக்க டைமுக்கு. அடுத்த பிரச்சனை வரப்போகுது. எங்கேயும் தான் நருட்டோட உதவியோட இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏற்கனவே சண்டை போட்டு வந்த மாதிரி இருக்கு இதில் பார்த்தா. ஹெல்ப் பண்ணுறது. ஏய் கூலா உட்காந்து படம் பார்க்குற மாதிரி பார்த்து. இன்னொரு மாதராவை எதிர்த்து போரிட்டு இருக்கிற நருட்டோவுடைய அந்த குளோனுக்கு உன்னோட சக்கராவை கொஞ்சம் பொறுத்திருக்க போல இருக்கு. இவனுக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள இவனுக்கும் சக்கராவை பொறுத்து கொஞ்சம் உதவப்பாரு. சரியா? நான் ஒன்ன மாதிரி கிடையாது. என்னோட ஜின்சுரிக்கு வாலாட்டிட்டு சேவை செய்ய நான் ஒன்னும் அவன் அடிமை இல்லை. புரிஞ்சுக்கோ. ஒன்றும் அப்படி நடக்கலையே. என்ன ஆனாலும் உனக்கு பரவாயில்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டேன். Nine Tails. இந்த உருவம் இல்லாத வடிவம் உனக்கு கை கொடுக்காது. உன்னுடைய ஒரு சின்ன பகுதி தான் இந்த உருவம். நான் உன்ன ஒரு நிலை இல்லாத ரொம்ப உக்கிரமான ஒரு பயமாத்தான் பார்க்கிறேன். உன்னை வழி நடத்துறதுக்கு சரியான ஆள் உச்சிஹா மட்டும்தான். எங்களுடைய விஷுவல் பவருக்கு ஒரு சரியான அடிமனாத நீதான். என்ன ஆக்ரோஷத்துல ஏதோ அசராரோ பத்தி. கட்டுப்படு. நயன் டைல்ஸ், உன்னுடைய பலம் அளவில்லாத ஒண்ணு. என்னால நிச்சயமா உன்னை சுதந்திரமா விட முடியாது. அவங்க என்ன வார்த்தைகளை வேணாம் பயன்படுத்தட்டும். உன்னோட பலம் வெளிப்படும் போது அந்த விருப்பம் மட்டும்தான் இருக்குது. அதனால எனக்குள்ளேயே அமைதியா இருந்துற. மனுஷங்க என்ன ஆசை வார்த்தை சொன்னாலும் சரி. நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையும் உண்மையிலேயே ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. நீ இந்த உலகத்தை கண்காணிக்க பிறந்தவன், ஆனா என்னோட வேலை உன்னை கண்காணிக்கிறது தான். நீ எந்த வார்த்தைக்கு மசியக்கூடாது. இப்ப அவங்க வரிசையில தான் இவனும் என்ன ஆள பாக்குறான். என்ன தைரியம் இருக்கணும் இவனுக்கு. அவன் எப்போ நான் அப்படி நினைச்சான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கண்டிப்பா ஒரு நாள் உனக்குள்ள இருக்கிற அந்த வெறுப்புணர்ச்சியை நான் அழிச்சு காட்டுவேன். வேரோட அதை புடுங்கி வெளியே தூக்கி எறிவேன். வா. இப்போ என்னுடைய படத்தை எடுத்துட்டு போறதுக்காக தான் வந்திருக்கியா? என்ன தைரியம் இருந்தா என்ன பிடிக்கிறதுக்கு நீ எனக்குள்ளேயே வருவ. நீனும் 4 டைல்ஸா? என்ன 4 டைல்ஸ்னு சொல்லாத. எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நான் தான் ஸ்வீராண்டோட மங்கி கிங், சேஜ் மங்கியோட அரசன், சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸோட ஆசை மகன், சொர்க்க அரசனுக்கு நிகரான சன் கோகு. என்னமா சொல்றது? உங்க பேர் என்ன? எனக்கு புரியல. மனுஷங்க எல்லாம் முட்டாளதான் இருப்பீங்களா? என் பேரே உங்களால புரிஞ்சுக்க முடியல. நீங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்களோ? உங்களுக்கு என்னோட பலத்தை கொடுத்தா எனக்கு வெட்கக்கேடு. இப்போ எங்க இருக்கோம்? நைன்டேல்ஸோட வீடு மாதிரியான இடமா இது? சொன்னது கேட்டுதா இல்லையா? நான் என் பேரை சொல்லிட்டு ஒழுங்கா அதை சொல்லி கூப்பிடு. இல்ல நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. உனக்கு என்ன அவ்வளவு திமிரு? அது என்ன மன்னிச்சிடுங்க.
எல்லாத்துக்கும் பேர் இருக்கு. மத்த மனுஷங்க அளவுக்கு மோசமானவன் கிடையாது. முதல் முறையா ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்கறத நான் இங்கதான் பாக்குறேன். நீ என்னுடைய சக்தியை திருட வரலன்றத நான் இதுல இருந்தே புரிஞ்சுக்கிறேன். உனக்குள்ளே ஒண்ணு இருக்குதானே, அது மூலமா தான் நீ இங்க உள்ள வந்திருக்க. குராமா அவனோட ஜின்சூரிக்கு நல்லாவே தயார் பண்ணிருக்கான். குராமாவா? யார் அந்த குராமா? வயிற்றுல கருத்துதான். ஜின்சூரிக்கியா இருந்துகிட்டு பேர் கூட தெரியாதா? மனுஷங்களா ஏன் இப்படி இருக்கீங்க? நைன்டென்ஸுக்கு தனியா பேர் கூட இருக்கா? குராமாங்கிற பேரு நல்லா தானே இருக்கு. அதுகிட்ட பேச்சுவார்த்தை நான் தோணல, பேர் வேற கேட்கணும். ஒரு சக்தி பீடமா தான் தெரியும்ல. எங்களுக்கு பேரு இருக்கா உணர்வு இருக்கான்றதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எங்களை அடைச்சு வைக்கிறது, கொடூரமா சித்திரவதை பண்றது. அத பாருங்க, அவன் தான் நான் சொன்ன பையன். அவனை பார்க்காம நேரா நடங்க. யார் அந்த பையன்? அதெல்லாம் கேட்க கூடாது. ஏன் அது காட்டி வெறுப்பேத்துறீங்க திரும்ப திரும்ப? ஒரு சின்ன பையனை பார்த்து எப்படி அப்படிலாம் பேச தோணுது? சின்ன பையனுக்கு இவங்க அறிவுரை சொன்னா பெரியவங்களே அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா நாம ஒண்ணு கிடையாது. ஆனா உங்க உணர்ச்சியையும் நான் புரிஞ்சுக்கிறேன். சின்ன வயசுல யாராவது என்ன கண்டுக்க மாட்டாங்களான்னு நான் அவ்வளவு சேட்டை பண்ணிருக்கேன். எல்லாரும் என்ன கவனிக்கணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பேன். மக்கள் என் மேல கோபப்பட்டாலும் 4 வார்த்தை பேசுவாங்களேன்னு சந்தோஷப்படுவேன். நானும் ஒரு ஜின்சுரிக்கியா இருக்கலாம். ஆனா எனக்கு நருட்டோன்னு ஒரு பேர் இருக்கு. அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். எனக்கு இந்த பேரு எங்க அம்மா அப்பா கொடுத்த ஒரு அன்பளிப்பு. இந்த பேரை சொல்ல வைக்கவே அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறான். அதனாலதான் எனக்கு ஒரு அடையாளம் இல்லை. எனக்கு அப்படி ஒன்று தேவையும் இல்லை. ப்ராஜெக்ட் சுகினுமி நல்லபடியா நிறைவேறினா எனக்கு அதுவே போதுமானது. அடையாளமே இல்லாத ஒருத்தன் இந்த பூமியில வாழவே கூடாது. வெறுப்பு மட்டுமே சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வாழாமலே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருத்தன் உங்க எல்லாரையுமே கட்டுப்படுத்துறதை நான் ஏத்துக்க மாட்டேன். அவனோட சங்கிலி தான் அது. சரி, இவங்களை பயன்படுத்தி இப்ப நீ என்ன பண்ண போற? ஒருவேளை ஆக்டோபஸ் தாத்தா மாதிரி அவரும் 8 இன்ச்சும் ஒண்ணா இருக்கிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும். அவங்க 2 பேருமே விளையாடுவாங்க, சண்டை போடுவாங்க, ஜாலியா இருப்பாங்க. என்னால இந்த வார்த்தைகளால சொல்ல முடியல. ஆனா அவங்க 2 பேரையும் பார்க்கும்போது கேக்குதா புறாமா? நல்ல நண்பர்கள் மாதிரி தெரிவாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களை அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். ஆனா அப்படி இருந்தா செம்மையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு நட்பு எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும். நல்லா அதான் ஆசைப்படுறோம். சும்மா விளையாடாத. உங்களுக்கு டெய்ல் பீஸ்ட் கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு ஆசைலாம் இருக்கா? இதுவும் ஜாலியாக தான் கேட்டு. யாருமே ஒன்றும் ட்ரீட் பண்ணல டைல்ஸ் எல்லாம். இவங்களும் பார்த்தா முரட்டாள்மையாக்குது, குழந்தைமே வந்துக்கிறாங்க. இந்த பையன் இதெல்லாம் நிஜமாதான் கேக்குறானா? ஓய், கேட்டும் கேட்காத மாதிரி இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கும் உதவணும்னு நினைக்கிறேன். அது சரி, உங்க பேர் என்னன்னு சொன்னீங்க? மல்கி ஐயோ என்ன சொன்னாரு? சன்கோபு. பேர் சன். சரி, நான் தான் இப்போ உன்னை முழுங்கிட்டேன். இப்ப நீ என்ன பண்ண போற? நான் இதை மறந்தே போயிட்டேனே. இப்போ இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? முகமூடி போட்டா அவனுக்கு இவன் எவ்வளவோ பரவாயில்ல. என்னை தடுத்து நிறுத்த உனக்கு ஒரு வழி இருக்கு. இந்த சங்கிலிய அவுத்த விட்டு பாரு, அதுக்கப்புறம் உனக்கே நல்லா தெரியும். கண்டிப்பா. இந்த எபிசோடு சூப்பராக போச்சுங்க. இவங்க போன எபிசோடு தான் சொன்னாங்க இவங்களுக்குள்ள அந்த டைல்ஸ்குள்ளே பேசிக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தா அதுவும் நடந்துருச்சு. அதுங்களுக்குள்ள பேசிக்கிறத பார்த்தா நான் நினச்சேன் இப்போ அந்த இது எடுப்பாங்க பாருங்கள், சமயங் ஜுட்ஸு எடுக்கிறப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது. இப்போ தவக்கலை அந்த மாதிரி இருப்போம், அவங்களுக்குன்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் இவங்களையும் நினச்சேன். இந்த 9 டெயிலுன்றது அது தனி, இவங்களாம் தனித்தனி நினச்சேன். பட் இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற கனெக்ஷன் பார்த்தா எல்லாருமே பார்த்தா
ஒரே இது சார்ந்த மாதிரி தெரியுது. அண்ணன் தம்பிங்க இப்போ கூட இருப்பாங்களா அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது. பேசுறத பார்த்தா அப்படி தாங்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைலுக்கு வந்து இவனோட பிஹேவியர் பிடிக்காது இருந்து. அதேமாதிரி அவங்க அதாவது உர்ரா குரங்கு பையிலேன்றப்போ எல்லாமே தெரிஞ்சு இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்குன்றது நம்ம 8 டைல் பேசுகிறப்போ நல்லாவே புரியுது. அதுமாதிரி 9 டைல் 8 டைல் அடிச்சுக்குதுங்க. அவனுக்கு குர்ரா பண்ணுறான்றப்போ உன்னமாதிரி நான் கிடையாது அப்படின்ட்டு அதே தான் ஒரு அண்ணன் தம்பி அதே ஃபீல் தான் கொடுக்குது. அண்ணன் தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இருக்குது. இதுங்களுக்குள்ள கனெக்ஷன் இருக்குது. அப்போ இது எப்படி வேணால் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இது 9 டைல் குராமா வந்து ஆனால் அது ஒத்துழைப்பு தரமாட்டேன்து வரமாட்டேன்து. என்னோட ஒரு வாள் தானே கம்மி, நீயே பார்த்துக்கோ, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன நடந்துட்டுருக்கு. அது வந்து இன்னுமா அந்த வீம்பு பண்ணிகிட்ருக்கு. இன்னமும் நருட்டோ பற்றி தெரியுது. இப்போ கூட இவ்வளோ பண்ணியிருக்கான், அவங்க அப்பாவுமே பண்ணியிருக்கான். பட் ஆனால் அவன் வெறுக்கலன்னு சொல்கிறானேன்னு எல்லாமே அதுக்கு தெரியுது. ஆனாலும் அது ஏதோ ஒன்று தடுக்குது. இல்லை இவனை அந்த மாதிரி தான்ற அந்த தாட்லேயே அதான் சொல்லுது இல்லை என்ன மனுஷனோட நம்ப மாட்டேன் எதுவும் பண்ண மாட்டேன்னா அந்த அளவுக்கு இவங்களை அப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த வெறுப்பு தானே, அதனால தான் அப்படி திங்க் பண்ணுது. ஆனால் இப்போ நரோட்டைக்கிட்டேருந்து அந்த டிஃப்ரெண்ட் அது பார்க்குது, மதிக்கிறாங்க, என்னையும் ஒரு ஆளாக பார்க்குறாங்க, எங்களுக்கு ஒரு பேர் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்லாம் சொல்லும் போது தான் அதோட ஃபீலிங்ஸ் இப்போ வெளிப்படுது. அதை நரோட்டோவும் புரிஞ்சுக்கிறான். அதான் ஃபஸ்ட்டு போய் மாதரா தான் பிடிச்சிருக்குது போல இருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு அதுவும் என்ன அது ஆக்ரோஷமாக அது ஃபுல்லி ஃபார்ம் அது. அதாவது இப்போ வந்து நம்ம இவர் மினோட்டோ வந்து பிரித்து இது ரெண்டாக நருட்டோக்கெல்லாம் இது பண்ணதே இந்த அளவுக்கு இருக்குது. அப்போ அது ஃபுல் ஃபார்மில் எவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுங்குது. இவர் என்னன்னா அசால்ட்டாக வந்து ஏதோ பூனைக்குட்டிகிட்ட பேசுகிற மாதிரி உன்னை பிடிச்சா ஈஸியாக இருக்கும், வச்சு இது மட்டும் பிடிக்க முடியும்னு அசால்ட்டாக பிடிச்ச வேற சொல்லி ரொம்ப அது மாதிரி பண்ணாது. ஸோ அது அப்படியே வருது அந்த வெறுப்பு. அப்போலேருந்தே மனுஷங்கன்னா இப்படி தான் எங்களை யூஸ் பண்ணிக்கிறது, நாங்கள் பல் சுதந்திரமாக எங்கேயோ இருந்தோம், எங்களை பிடிச்சி உங்கள் தேவைக்காக எங்களை யூஸ் பண்ணிக்கிறீங்கன்ற அந்த வெறுப்பு தான் அதுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு மீறி பண்ணல. அவனுக்கு அந்த உயிருக்கு ஆபத்தான இது மட்டும் செய்யாமல் இருக்கு, அவ்வளோதான். அதுக்கு மீறி அவனுக்கு பவர் கொடுக்க நினச்சா பண்ணலாம், செய்யலாம். ஆனால் அது பண்ணல. அது நீயே பார்த்துக்க, அதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, உன்னை கொல்லாமல் மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றது மட்டும் அது முடிவெடுத்த மாதிரி. அதே மாதிரி இது ஃபுல் ஃபார்ம் எடுக்கிறப்போ 5 டைல் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல போல், அதனால் குறைச்சிட்டான் போல் அந்த இதுலேயே. பட் திரும்ப இப்போ அதை விட கம்மியாக இருக்க டைல் மேபி இதை கண்ட்ரோல் பண்ண முடியுதா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் அந்த ஃபுல் ஃபார்மில் விட்டுட்டு திரும்ப வந்து அது அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போகிறப்ப திரும்ப இழுத்து பண்ணுற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இப்போ ஜிஞ்சுரிக்கிஸ் அவங்களுக்குள்ளே இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்க சங்கிலி பார்த்தீங்கன்னா டோபி இது. இதே சங்கிலி போட்டு தான் வெளியும் அவன் கண்ட்ரோல் பண்ணான். உள்ளே அவங்க உடம்புக்குள்ளே வச்சு இவன் கட்டி போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுகிறான். அப்படி தான் ஃபீல் கொடுக்கு. ஸோ அதை விட்டு வெளியே வந்து அது தனித்தனியாக அதுங்களுக்குள்ளும் பேசிக்குதுங்க. 5 டைலும் புலம்பிச்சு எனக்கு இப்படி இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்தையும் இவன் கண்ட்ரோல் பண்ணி இப்போ வச்சுட்ருக்கான். அப்படி பார்த்தா இந்த 6த்தையும் அவன் சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருக்கான் அவனோட சக்கரானால். அப்போ எவ்வளோ பவர் யூஸ் பண்ணுகிறான் அவன். ஸோ அது அந்த பவர் அவனுக்கு சக்கரை குறைஞ்சிடக்கூடாதுன்ட்டு குறைச்சி ஏற்றி பண்ணிகிட்டு இருக்கான் போல். இங்கே பார்த்தா காயும் நம்ம கக்காஷியும் 2 ஃபுல் ஃபார்மில் இருக்கிறத மோதினுங்கிறாங்க. என்னடா அப்படின்றப்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவங்க இந்த அளவுக்கு வந்து இருப்பாங்கன்றது நான் எதிர்பார்க்கல. ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இவர் ஒரு டைல் அவர் ஒரு டைல் பிரித்து வச்சுன்னு ஏதோ சண்டை போட்டுனுங்கிறாங்க. அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா காய் சென்சேக்கு எதுவுமே புரியல எனக்கு. ஃபஸ்ட்டு வந்து போன எபிசோடில் டோபியை வந்து ஹெட்டில் கிக் பண்ணார். அது நான் நல்லா புரிஞ்சு பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா இது மினோட்டோட இது நம்ம அந்த இது பார்த்தா தெரியும். அது என்ன சொல்கிறது, அவன் வந்து லைட்டாக்கி திரும்ப சாலிடாக்கிற விஷயம் அது. ஸோ நருட்டோக்குள்ளே அந்த கை போகிறப்போ அவன் ஆடாக்கியிருந்தானா நருட்டோட தலை வெடிச்சிருக்கும். அந்த டைமுக்கு இவர் கரெக்டாக அவனோட தலையில் கால் வச்சிருந்தாலே பாடாக்குனா அவன் தலையை சேர்த்து வெடிச்சிருக்கும். சில கேல்குலேஷன் பண்ணி பண்ணாருன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ என்னடானா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு நீ சொல்லலே எதுவும் புரியல, நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக பண்ணுறாரு, புரிஞ்சு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நம்மகிட்ட நடிக்கிறாரா இல்லை தெரியாமல் எடுத்துக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் பக்காவாக பண்ணுறாரு. இது மினோட்டோன்னு பண்ண ஒரு விஷயத்த அதுக்கடுத்து காய் சென்ஸை தான் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. அண்டு ஃபஸ்ட்டு நம்ம சாஸ்கே வந்து வேறு சர்ப்ரைஸ் கொடுத்தாரு. அது எனக்கு ஆச்சு, எரும மாடு இது வேறு வந்துச்சு அப்படின்னு இருந்துச்சு. சரி அவனை பற்றி ஏதோ காட்ட போகிறாங்க பண்ண போகிறாங்க பார்த்தா திரும்ப நம்ம இதுக்கே வந்துச்சு. திடீர்னு அவனை காட்டி முடிச்சிட்டாங்க. ஆனால் அவனையும் எதிர்பார்த்துட்டே தான் இருந்தோம். நம்ம இட்டாச்சு வேற இறந்துக்கிறான், இவங்க எதனா ஒரு மீட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்லாம் தோணிட்டு இருந்துச்சு. மறந்தே போயிட்டேன் சாஸ்கேன்ற நேமே, அந்த கேரக்டரே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு இங்கே அவ்வளோ இதாக போயிட்டு இருக்கிறதுனால ஏதோ வார ஆரம்பிச்சு எங்கேயோ போயிடுச்சு. தலைவர் இப்போ தான் எழுறாரு. இப்போ இவன் என்ன ஏற்கனவே பழைய இதுவே நம்ம இவனை புரிஞ்சிக்க முடியாது. இப்போ என்ன கண்டிஷன் நிற்கிறானே தெரியல. வந்ததும் அந்த வைஜூஸுவே வந்து கொண்டுட்டான். என்னடா இது அப்படின்ற மாதிரி பண்ணான்னு தெரியல. ஏன்னா இவனே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாதர கூடலாம் இருந்துட்டு அப்படிலாம் இருந்து வந்தானே இப்போ இன்னமும் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற மாதிரி அப்படி போயிட்டு இருக்கானே. அவனோட இதுவே வந்து லீஃப் வில்லேஜ் அழிக்கணுன்றத வந்து லாஸ்ட்டில் காமிச்சது அப்படி தானே இருந்தாங்க. நேரம் அங்கே போய் என்ன பண்ணுவான்னு பார்த்தா இங்கே வந்து இவனை இது பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அது என்ன கணக்கு, என்ன மைண்ட் செட்டில் இருக்கான்றது புரியல. அது அடிக்கடிக்கு வந்து நம்ம லார்டு உரைச்சிமாரு கொஞ்சம் அவனுக்குள்ளே இறங்கிட்டாரு. அதே மாதிரி நடந்துக்கிறான். பிகேர்லாம் வந்து அவனை நம்பவும் முடியல.
என்ன தாட்டில் இருக்கான், என்ன பண்ண போகிறான், ஒரு அளவும் புரியல. வந்தால் அவன் இஷ்டமேனி எல்லாரையும் போட்டு தாக்குறது அப்படிதாங்கிறான். அதாவது இவன் என்ன யோசிக்க போகிறான், இப்போ என்ன பண்ண போகிறான்ற அந்த இதுவே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. செய்கிறப்ப தான் தெரியுது அது என்னன்றது. ஓகே, இதில் வீடியோ முடிச்சு போகும். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.